வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு தோசை வெரைட்டி. நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து இன்ஸ்டன்ட் தக்காளி தோசை இல்லைன்னா இன்ஸ்டன்ட் டொமேட்டோ தோசை. ஸோ வாங்க, தக்காளி வச்சு இன்ஸ்டண்ட்டாக வந்து தோசை மாவு இல்லாத போது எப்படி வந்து சுவையான தோசை நம்ம சுடுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ செய்யறதுக்கு தேவையான பொருள் அதோட செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 4 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா ஒரு ரெட்டாக இருக்கிற தக்காளி நல்லா. ஸோ இது வந்து நம்ம தோசைக்கு வந்து நல்லா ஒரு கலர் கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 4 தக்காளியும் வந்து கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து காரத்துக்கு வந்து 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஃப்ளேவருக்காக வந்து 1 இன்ச் சைஸ் அளவுக்கு வந்து இஞ்சி வந்து தோல் சீவி சேர்த்துக்கிறேன் நான். இதெல்லாமே வந்து தண்ணி விடாமல் நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இது கூட வந்து நம்ம தோசைக்கு வந்து மாவுக்கு என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து ரவை சேர்த்துக்கலாம் நம்ம. கூட வந்து 1/2 கப், அதாவது ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் 1:1 வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நம்ம. அப்புறம் 1/4 கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பைண்டிங் ஹெல்ப் பண்ணும். கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு தூள், இது வந்து நான் இடித்து வச்சுருக்கேன். ஸோ குறன்னு இருக்கிற மிளகு தூள் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மாவை வந்து கரைக்கிறதுக்கு வந்து நம்ம 2 கப் அளவுக்கு வந்து தண்ணி விடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டு இது வந்து நல்லா வந்து ஒரு பீட்டர் வச்சு நல்லா வந்து விஸ்க் பண்ணிக்கிறேன். ஸோ கட்டி இல்லாமல் நல்லா வந்து ஃபஸ்ட்டாக கரைச்சிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், அந்த தக்காளியோட கலர் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சூப்பராக இருக்குது. அந்த ரெட் கலர் பார்க்குறதுக்கே வாசனையும் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம மீதி வந்து 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து நல்லா வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு பீட்டர் வச்சு நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். ஸோ கட்டிலாம் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து ஆப்ஷனல். இன்கேஸ் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் வந்து வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறமா வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்குன்னா ஃப்ரெஷ் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம தக்காளி தோசைக்கு. இதெல்லாமே நல்லா சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. மிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து நம்ம 20 நிமிஷம் வந்து நல்லா ஊற விட்டுடலாம். ஸோ நம்ம ஆட் பண்ண அந்த ரவை, அரிசி மாவு இதெல்லாமே அந்த தண்ணியில் வந்து நல்லா வந்து ஊறி அந்த தண்ணியை அப்சார்ப் பண்ணோம். பாருங்கள், ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ரவைலாம் வந்து அந்த தண்ணியில் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே கலர்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது, ரெட் கலரில். ஸோ இப்போ ஸ்லைட்டாக கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கலாம் நம்ம. இதுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ தோசை வந்து நல்லா கொஞ்சம் மெலிசாக வரும். அப்புறமா வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு வாங்க இப்போ நம்ம தோசை எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு சூடான தோசைக்கல்ல வந்து நல்லா எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். ஸோ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை வந்து ரவை தோசை மாதிரி வந்து வெளியிலேருந்து உள் பக்கமாக வந்து மாவை வந்து நம்ம சேர்க்கணும். ஸோ இது மாதிரி வந்து புள்ளியாக டாட்ஸ் வரும். ஸோ அது வந்து நீங்கள் டாட்ஸை வந்து மாவு ஊற்றி நிரப்பணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ இது வந்து நல்லா சுற்றி இது எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம. எண்ணெய் விட்டுட்டு நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வந்து நல்லா நம்ம தோசை வேகட்டோன்னு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். சைட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஸ்லைட்டாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம தோசை நல்லா வெந்து கிறிஸ்பாக முறுமுறுன்னு இருக்குது கீழே. ஸோ இது வந்து திருப்பி போட்டு நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பாருங்கள், நான் திருப்பி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம தோசை. கலர் அருமையாக இருக்குது, வாசனையும் நல்லா சூப்பராக இருக்குது. வாங்க இதை எடுத்து வச்சு நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம் வாங்க. பாருங்கள், சூப்பரான தக்காளி தோசை ரெடி. இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம தக்காளி வச்சு எப்படி தோசை சுட்டோன்னு வாங்க பார்த்தோம். ஸோ இன்ஸ்டன்ட் தக்காளி தோசை இல்லைன்னா இன்ஸ்டன்ட் டொமேட்டோ தோசை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இல்லைன்னா இது வந்து நம்ம வெறுமனே கூட சாப்பிட்லாம். ஸோ இது வந்து நல்ல சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. தோசை மாவு இல்லாத போது டக்குன்னு நம்ம ஒரு தோசை வந்து தக்காளி வச்சு செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நன்றி.